வணக்கம். இப்போ வந்து ரிலே வச்சு ஃபோட்டோசெல் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 230 வோல்ட் ரிலே வச்சு ஃபோட்டோசெல் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பவர் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பவர் வயரிங்க்கு வந்து பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துக்கிறேன். பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு வந்து ரிலேவோட காமன் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரிலேவோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேவோட காமன் பாயிண்ட்ல பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து ரிலேவோட அவுட்புட்ல வந்து லோடுக்காக வந்து நான் ஒரு இண்டிகேஷன் லேம்ப் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் டெஸ்டிங்காக. NO பாயிண்ட் ரிலேவோட NOல வந்து அவுட் எடுத்துட்டு வந்து இண்டிகேஷன் லேம்பில் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இண்டிகேஷன் லேம்ப் வந்து டெஸ்டிங்காக, ஃபோட்டோசெல் எப்படி ஒர்க் ஆகுது டெஸ்டிங்காக. இந்த இண்டிகேஷனோட நியூட்ரலை வந்து டைரெக்டாக வந்து பிரேக்கரில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. பிரேக்கரில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு வந்து ரிலேவோட காமனில் கனெக்ட் பண்ணிட்டேன். ரிலேவோட NOலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து இண்டிகேஷன் லேம்பில் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன் பேஸு. இதுக்கு இந்த இண்டிகேஷன் லேம்போட நியூட்ரலில் வந்து டைரெக்டாக வந்து பிரேக்கரில் கனெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து பவர் வயரிங்கு. அடுத்ததாக வந்து கண்ட்ரோல் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஃபோட்டோசெல்லில் வந்து 3 வயர் வருது. இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து காமனு, ரெட்டு வந்து லோடு, இந்த ரெட் கலர் வயர் வந்து லோடு, இந்த ஒயிட் வந்து நியூட்ரலு. இப்போ இந்த ஃபோட்டோசெல்லோட நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக வந்து பிரேக்கரில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த நியூட்ரலை வந்து டைரெக்டாக வந்து பிரேக்கரில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த காமன் வந்து லைவ். இந்த காமன் வந்து பேஸ் கனெக்ட் பண்ணணும். இது வந்து லைவ். அதை வந்து நான் பிரேக்கரோட பேஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து லைவ். பிளாக் கலர் வயர் வந்து லைவ். இப்போ வந்து ஃபோட்டோசெல்லுக்கு வந்து நம்ம 230 வோல்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். பிரேக்கர்லேருந்து பேஸ் நியூட்ரல் எடுத்து வந்து ஃபோட்டோசெல்லுக்கு வந்து நம்ம இன்புட் கனெக்ட் பண்ணியாச்சு. அதோட அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோசெல்லோட அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து இந்த ரிலேக்கு வந்து A2ல வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். அதை வந்து டைரெக்டாக வந்து பிரேக்கரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிலேவோட A2லேருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து பிரேக்கரில் வந்து டைரெக்டாக வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிலேக்கு வந்து A2 வந்து நம்ம டைரெக்டாக வந்து பிரேக்கர்லேருந்து பிரேக்கரில் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. A1க்கு வந்து ஃபோட்டோசெல்லிருந்து அவுட்புட் ஆகும். இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபோட்டோஸில் வந்து நான் வந்து மேனுவலாக நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து லைட் ஒர்க் ஆகுது. இப்போ ஃபோட்டோஸில் ஏதாச்சும் டேமேஜ்னா நீங்கள் ரிலே வந்து மேனுவலாக வந்து டைரெக்டாக ஆன் பண்ணிக்கலாம். ஃபோட்டோசெல்லில் வந்து ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா
இப்போ வந்து போட்டோசெல் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ரிலே வந்து நீங்கள் மேனுவலாக ஆன் பண்ணிக்கலாம். மேனுவலாக வந்து ஆன் பண்ணிக்கலாம் ரிலே. இந்த ரிலே வந்து மேக்ஸிமம் வந்து 10 ஆம்பியர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். Thank you for watching video.